மாதிரி கொண்டு செலுத்த போறீங்களா? இந்த வாரத்தை நான் எப்படி கொண்டு போகணுமோ அப்படிதான் கொண்டு போக போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கண்டஸ்டும் ஒரே ட்ரெஸ்ல இருக்காங்க, யூனிஃபார்மா இருக்கு அப்படிங்கறனால இது ஒரு டாஸ்க் சொல்லி நினைச்சாதீங்க. நேற்று பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸோட ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஷூஸ் அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டனால ஈவனா எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கிறாங்க. ஸோ இது டாஸ்க் கிடையாது. அண்ட் இப்போ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரவீன் வந்து இந்த வார்த்தை எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரவீன்ட்டு கேட்கும்போது அவர் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸா போட்டு அடி தள்ளிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தான் கொண்டு போக போறீங்களா? அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு ஆர்மி ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறேன் கேட்கறதுக்கு, ஆமாம் அப்படி தான் கொண்டு போக போகிறேன், அப்போ தான் ப்ராப்பர் டிசிப்ளினாக இருக்கும், எப்படி கொண்டு போகணும்னு நான் நினைக்கணும் அப்படி தான் கொண்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. பட் இங்கே விஷயம் என்னன்னா, பார்வதி இல்லாமல் ஒரு ப்ரமோ கூட வராது போல இருக்குது. ப்ரமோ இந்த பிக் பாஸ் ஒர்க் உள்ள வரதுக்கு முன்னாடியே பார்வதி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்லா பிளானும் போட்டு வந்திருக்காங்க. நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 3 ப்ரமோ வருதா, டெய்லி நம்ம 3 பிரச்சனை பண்ணோம். எவன் கிடைச்சாலும் சரி, நம்மகிட்ட எவனும் வரலையா, நம்ம அடுத்த பிரச்சனை போய் தலையை விட்டு ஏதோ ப்ரமோ நம்ம வார்த்தை விட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருக்கிறாங்க போல இருக்குது. டெய்லியும் குறைஞ்சபட்சம் 3 பிரச்சனை பண்ணிடுறாங்க, 3 ப்ரமோலையும் அவங்க வந்துடுறாங்க. ஏதோ தப்பி தவறி 1-2 தான் வேற ஏதாவது வர்றாங்க தவிர எல்லா ப்ரமோலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. எபிசோட் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்வதி கேட்ட இந்த கேள்விக்கு பிரவீன் ராஜுமே ஆமா நான் ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தான் கொண்டு போகிறேன், அதை நீங்கள் எடுத்து கண்ணோட்டத்தை பொறுத்து நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் செட் பண்ணுறேன். நான் அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம் இது ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தான் இது அப்படி தான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாரம் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. எப்படி எவனும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண போகிறது, ஏன்னா நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எவனும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண போகிறதும் கிடையாது. இதை பிரவீன் சொன்னான்னா பிரவீன் ஏகப்பட்ட சண்டை வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அப்படியே எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டாருன்னா விஜய் பிரவீன் ராஜ் ஆமா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்க போதுன்னு சொன்ன பிறகுமே கூட பார்வை வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு கத்துறான்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட பதிவு பண்றாங்க, இவன் பாத்துக்கிற மக்களே இவன் வந்து இப்படிதான் கொண்டு போக போறானாமா. ஸோ நிறைய பிரச்சனை வரப்போகுது, வர பிரச்சனைக்கெல்லாம் இவன் தான் காரணமா இருக்க போறான். அதனால நான் சொல்றேன் எதுக்கும் வந்து நான் வந்து பொறுப்பு கிடையாது, இவன் வந்து என்ன பேச வைக்க போறான், நான் வந்து நல்லவளா தான் நடக்க போறேன், எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இவ்வளவு முட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரவீன் ராஜ் சொல்ற எதையுமே வீட்டில் பார்வதி காதுலயே வாங்காம அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வாயில வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிரவீன் ராஜ் நல்லா கடுப்பாயிட்டு விஜய் பார்வதி ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படிங்கிறத தமிழ்ல சொன்னாரு. தமிழ் நீங்க என்னன்னு பாத்துக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு கடுப்பு உச்சத்துல அவர் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி ஆபீசராகவே மாறிட்டாரு. இப்போ பிரவீன் ராஜ் இப்படி கஷ்டமே பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு ஓகே இவன் ரொம்ப டென்ஷன் உச்சத்துக்கே போயிட்டான், இதுக்கு மேலே வாய்ப்பு நம்ம தான் வாங்கி கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரைட்டு ஓகே சும்மாவே நீ ஆடுவா, அவன் கலை சலங்கவே கட்டிட்டாங்க, நீ விஷயத்துக்கு என்னவோ பண்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உட்காந்துட்டாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சும்மாவே பார்வதி எங்கடா பிரச்சனை கிடைக்கும், எப்படா போய் மூக்கணும் வச்சு நம்ம பிரமோல வரலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த வாரம் இவங்க இருக்கிற ஃபார்முக்கு இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் பார்த்தா கண்டென்ட் பார்வதி தேடி ஏகப்பட்ட கண்டென்ட் வரப்போகுது. அதை வச்சு ஊதி பெருசாக்கி இருக்கிற அத்தனை பிரமோலையும் பார்வதி தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டையும் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் டான் அனுப்பிச்சு விட்டுருங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் தேங்க்யூ.